பலான பலான சர்ச்சைகளை கடந்து பல்லாயிரக்கணக்கான மனசுக்குள்ள புகுந்து பக்காவா ப்ளே பண்ணிட்டு இருந்த நிக்சன் லாஸ்ட் வீக் பகீர் தர மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வெளியே வந்த நிக்சன் ஒட்டுமொத்த எபிசோடையும் ஒரே ராத்திரில பார்த்து டிஆர் சாரோட ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் லைட்டா கொஞ்சம் சேர்த்து இனிமே என் பக்கம் அடிக்க போதுரா காத்துன்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் எல்லாத்தையும் பார்த்தேன், எதிர்பார்க்காதது எல்லாத்தையுமே எதிரில் பார்த்தது என்ன ஃபீல், எவ்வளவு சப்போர்ட், எவ்வளவு லவ், இவ்வளவு பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உள்ள இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபர்ட் போட்டிருப்பனோ? வாய்ப்பில்லை ராஜா. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஐ எம் சாரி. உள்ள கப்பு ஜெயிக்கணும்லாம் போகல, என்ன நல்லவனா காட்டிக்கணும்னும் போகல, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போனேன். இந்த வீடு தந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸ் மூலியமாவும் மென்டலி நல்லா டியூன் ஆகியிருக்கேன். என்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்கிட்ட இருந்த குறைய சுட்டி காட்டிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன், கெட்ட விஷயங்களை மாத்திக்கிறேன். அவ்வளோ ஸ்டார்ஸுக்கு நடுவுல யாருன்னே தெரியாது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், இந்த வாய்ப்புன்ற வாழ்க்கையை கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு வார்த்தையில சொன்னா பத்தாது, வேலையில காட்டுறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாம சரவண விக்ரம் அண்ட் ஜோவிகா கூட ஒரு மீட் அப்பும் போட்டிருக்காரு. அச்சுச்சோ, இவர் பிக் பாஸ் சீசன் 7 உடைய டைட்டில வின் பண்ணுவாரு, கப்ப தூக்குவாரு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தோமே, எல்லாமே போச்சு அப்படின்னு நிக்சனுடைய ஃபேன்ஸ் யாரா இதை பார்த்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, 1ல இருந்து 100ன்ற அளவுக்குள்ள உங்களுக்கு நிக்சனை எந்த அளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நிக்சனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் நிக்சனை ஏன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு மனசு இருந்தா கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இவ்வளவு நேரம் எங்களுடைய வீடியோ வாங்குன்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய், டேக் கேர். திஸ் இஸ் உங்கள் தீபக்.